நண்பர்களுக்கு வணக்கம். போன வாரம் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா பேக்கிங்கில் குக்கிங்கில் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்டர் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அது கீழே உங்களில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான பதில்கள் தான் இந்த வீடியோ. முதல் கேள்வி, விப்பிங் க்ரீம் when I make it melts quickly and texture also not smooth when compared to bakery outside அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்லேயே விப்பிங் க்ரீம் செய்கிறப்போ ஸ்மூத்தாக இல்லை, வேகமாக மெல்ட் ஆயிடுது, அதோட டெக்ஸ்சரும் வெளியில் பேக்கரியில் இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இதுக்கு என்ன ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அது டெய்ரி விப் க்ரீமா இல்லை நான் டெய்ரி விப் க்ரீமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லலை. டெய்ரி விப் க்ரீம் அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை விப் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு கீழே ஐஸ் வச்சுட்டு அது மேலே ஒரு பவுலில் வச்சு விப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேமாக வரும். இருந்தாலுமே அது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அது யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நேரத்துக்கு ஸ்டேபிளாக இருக்காது. இதே நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் அப்படின்னா அதில் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவர்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கும். அது சோயா பேஸ்டு நான் டெய்ரி அதெல்லாம் காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் டெய்ரி விப் க்ரீமாக இருந்ததுன்னா அது ஃப்ரோசனாக வரும். அந்த ஃப்ரோசனாக இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு நாள் முன்னால் நாளைக்கு காலையில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது டீஃப்ராஸ்ட் ஆயிரும். டீஃப்ராஸ்ட் ஆகிட்டு +5 டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு நீங்கள் விப் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஃபேமாக இருக்கும். அதே சமயம் அந்த சில்னஸும் அதில் இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த விப் க்ரீம் யூஸ் பண்ணுறப்போ ஏசி ரூமில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைன்னா ஏசி இல்லாத ரூமில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. யூஸ்வலாக ஃப்ரெஷ் க்ரீம் கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஏசி ரூமில் செய்கிறது தான் அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏசி இல்லாத ரூமில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம ஊர் டெம்பரேச்சருக்குலாம் க்ரீம் ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகும். நம்ம கேக் செய்கிறப்பவே பேலட் நைஃப் வச்சு அதை அப்ளை வேறு பண்ணுவோம். அப்ளை பண்ணுறப்பே அந்த மெக்கானிக்கல் ஆக்ஷன்னால் வேறு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அட்மாஸ்பியர் ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த க்ரீம் ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்பயுமே நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஏசி ரூமில் செய்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த கேள்வி, நாம் ஒரு ஃபில்டு சாக்லேட் எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஃபில்டு சாக்லேட்டுக்கு கேரமல் நாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அது ஃபில்லிங்காக கேரமல் தவிர வேற என்ன ஃபில்லிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. நிறைய விதமான ஃபில்டு சாக்லேட்ஸ் செய்ய முடியும். நிறைய மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கு. நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். பட் இது எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் உங்களால் செய்ய முடியும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஹேசல்நட் பேஸ்ட் அப்படின்னு வரும். ஒருவேளை ஹேசல்நட் பேஸ்ட் கிடைக்கல அப்படின்னா நியூட்டலா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அதில் ஹேசல்நட் அளவாக தான் இருக்கும். ஸோ சாக்லேட்டுக்குள்ளே ஹேசல்நட் ஃபில் பண்ணிட்டு பண்ண முடியும். நட்ஸ் ஃபில் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை நிறைய விதமான ப்ரிசர்வ்ஸ் வரும். இப்போ ஜாம் நம்ம காமனாக சொல்லுவோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ப்ரிசர்வ், செரி ப்ரிசர்வ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ப்ரிசர்வ்ஸ் வரும். அந்த ப்ரிசர்வ்ஸ் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். மோக்கா ஃப்ளேவர் கொண்டு வரலாம் ஃபில்லிங்கில். அது சாக்லேட் அண்ட் காஃபி காம்பினேஷனுக்கு தான் மோக்கான்னு சொல்லுவாங்க. சாக்லேட் ட்ரிஃபிள்லேயே ஒயிட் சாக்லேட் ட்ரிஃபிள், டார்க் சாக்லேட் ட்ரிஃபிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரஃபிள்ஸ், மில்க் சாக்லேட் ட்ரிஃபிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரஃபிள்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ட்ரிஃபிள்ஸ் கூட காம்பினேஷனில் நட்ஸ் சேர்த்து ஃபில் பண்ணலாம். ட்ரிஃபிள்ஸ் கூட காம்பினேஷனில் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து கூட ஃபில் பண்ணலாம். குல்கந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து பண்ணுறது, அது கூட நீங்கள் உள்ள ஃபில் பண்ணலாம். மின்ட் சாக்லேட் இருக்குது, மின்ட் ஃபில்லிங், அது ரொம்பவே ஃபேமஸ் மின்ட் சாக்லேட் அப்படின்றது. அதுவும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபில் சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் பண்ணலாம். சில காம்பினேஷன்ஸ் டார்க் சாக்லேட் கூட நல்லாயிருக்கும், சிலது ஒயிட் சாக்லேட் கூட நல்லாயிருக்கும், சிலது மில்க் சாக்லேட் கூட நல்லாயிருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் உள்ளே வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். இது மூலமாக நிறைய இன்னோவேட்டிவ் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் கொண்டு மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். மூணாவது கேள்வி, வீட்லேயே ஹெவி விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் அது கேக் யூஸ் பண்ணுறதுக்காக எதுக்கு அப்படின்ட்டு அதில் மென்ஷன் எதுவும் பண்ணல. ஸோ லெட் மீ அஸ்யூம் தட் இட்ஸ் ஃபார் த கேக். ஸோ நீங்கள் இப்போ அமுல் க்ரீம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அமுல் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலை எடுத்துகிட்டு அந்த பவுலில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த பவுல் நல்லா சில்ட் ஆகட்டும். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அந்த சில்லான பவுலை அது மேலே வச்சுட்டு இந்த அமுல் விப்பிங் க்ரீம்
அது வந்து இந்த சின்ன பாக்கெட்னா 250ல வரும், பெரிய பாக்கெட்னா 1 லிட்டர்ல வரும். இப்போ 250 கிராம் இல்லை 1 லிட்டர் வாட் எவர், அதுக்கு வந்து 10% கேஸ்டர் சுகர் சேர்க்கணும். ஒரு 250 ml அப்படின்னா ஒரு 3 to 4 ml வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ்டர் சுகர் சேர்த்துட்டு அதை வந்து விப் பண்ணிகிட்டே வாங்க. ஹேண்ட் பீட்டர் இருந்ததுன்னா ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன பிளானட்டரி டேபிள் டாப் பிளானட் இருந்ததுன்னா அதில் கூட சேர்த்துட்டு நீங்கள் விஸ்க் பண்ணலாம். ஆனால் அந்த பவுலை முதல்லையே ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கோங்க. ஸோ அதை விப் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஃபேமாக அது அப்படியே இந்த நான் டெய்ரி விப் க்ரீம் மாதிரியே நல்லா வரும், திக்காயிட்டு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் அதை வந்து நான் டெய்ரியோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் வீட்லேயே ஹெவி விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது கேள்வி, பிஸா சீஸை பற்றி சொல்லுங்கள். நான் வீட்டில் இருந்தே பிஸா பிஸ்னஸ் செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. பிஸா சீஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மெயினாக வந்து அதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பியூர் மொசரலா அப்படின்றது, இன்னொன்று வந்துட்டு பிஸா சீஸ் அப்படின்ட்டு வர்றது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த மொசரலா அப்படின்னு மட்டும் வருது இல்லையா, அதில் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 60% மாய்ஸ்சர் இருக்கும் அதில். அது வந்து கொஞ்சம் லிக்விடியாகவும் இருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட இருக்கும். அதை கிரேட் பண்ணுறதுக்குலாம் சிரமமாக இருக்கும். அப்படியே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பிஸா மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். இதே பிஸா சீஸ் அப்படின்னா அதில் வந்துட்டு மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிளாக்காக வரும். பிளாக்காக வந்ததுன்னா கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சின்ன சின்ன க்யூப்ஸாக, பொடியாக இருக்கிற க்யூப்ஸாக கூட வருது. அப்படியே பிஸா மேலே டைரெக்டாக போடுற மாதிரி. மொசரலா சீஸ் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். காரணம் அது ப்ரிப்பரேஷன் மெத்தடில் வந்து நிறைய எஃபர்ட் இன்வால்வ் ஆகிருக்கும், ஸ்டோரேஜ் இன்வால்வ் ஆகிருக்கும். அதோட கம்பேர் பண்ணோம்னா பிஸா சீஸ்க்கு வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது வந்து மொசரலா சீஸுக்கு வந்து லைஃப் ரொம்ப கம்மி. ஒன்ஸ் பாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15-20 நாளைக்குள்ள மேக்ஸிமம் யூஸ் பண்ணி ஆகணும். சில பிராண்ட்ஸ் வந்து அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். பிஸா சீஸ் வந்து அப் டு 6 months வரைக்கும் ஸ்டோரேஜ் கூட இருக்கும். ரொம்ப நாள் வைக்கலாம். ஏன்னா அதில் மாய்ஸ்சர் வந்து ரொம்ப கம்மி. ப்ளஸ் அந்த ப்ரைஸ் ஃபேக்டர் நான் முதலே சொன்ன மாதிரி மொசரலா அதிகமாக இருக்கும், பிஸா சீஸ்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட்டில் பிஸா சேல் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு எந்த சீஸ் சூட் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. 5வது கேள்வி, வீட்டில் இருந்தே கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இப்போ வந்து வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் செஞ்சாலுமே FSSAI லைசன்ஸ் வாங்க வேண்டியது அவசியம். ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னால் அந்த ரூல் வந்துருச்சு. ரெண்டாவதா, நீங்கள் கேக் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னதுனால ஃப்ரெஷ் க்ரீம் கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஏசி ரூம் இருந்தால் பெட்டராக இருக்கும். மூணாவதா, இந்த ஃபாண்டன் கேக், டிசைனர் கேக்ஸ் இந்த மாதிரிலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒன்று நீங்களாவே வீடியோஸ் பார்த்து ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கில்ஸை வந்து ஹோன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஒகேஷ்னல் கோர்சஸ் இருக்கும், அது மட்டும் சொல்லிக் கொடுக்குற கோர்சஸ் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களோட திறமைகளை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 4வதா, இந்த கேக் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். சின்ன அவன் தேவைப்படும் பேக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அந்த ஃபாண்டன் கேக்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான டூல்ஸ் இருக்குது, பேக்கிங் டூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு அந்த டூல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு கேக் செய்கிறீங்க அப்படின்னா கேக் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை பேக்கிங் வேறு பண்ணணும். ஸோ பேக்கிங் மெட்டீரியல்ஸும் நீங்கள் வந்துட்டு வாங்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாலேயே உங்களோட கம்பெனிக்கு இல்லை பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் ப்ளஸ் லோகோ ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட லாங் டேர்ம் கோல் வந்துட்டு பின்னால் ஒரு பெரிய அவுட்லெட்டாக ஃபார்ம் பண்ணுறது, இல்லைன்னா செயின் ஆஃப் பேக்கரிஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லார்ஜ் திங்கிங் இருந்தது அப்படின்னா ஃப்ரம் டே 1ல இருந்தே நீங்கள் வந்து உங்கள் பிராண்டை வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான நேம், ஒரு அட்ராக்டிவான லோகோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எஃபெக்டிவாக மார்க்கெட்டிங்கும் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை பற்றி பேசணும்னா ஒரு தனி வீடியோவே செய்யலாம். ஸோ ஃப்ரம் டே 1 இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் பிராண்ட் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். பின்னால் வந்து நீங்கள் பெரிய ஷாப்பாக வச்சிங்க அப்படின்னாலும் உங்களோட பிராண்ட் வந்து மக்களுக்கு தெரியும், அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். முதல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து உங்களோட பிஸ்னஸை தாராளமாக எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். நீங்கள் கேட்ட கேள்விகளில் இந்த 5 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது இதே மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்குண்டான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.